ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 8 பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ பிகினஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 8ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பார்டர் லைன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ப்ளஸ் லைன்ஸ் நீங்கள் எல்லாருமே பர்ஃபெக்டாக போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ லைன்ஸு, ஷார்ட் டேர்ம்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? பார்த்துடலாம். லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் ஒரு லைன் லைட்டாக கேப் விட்டு டபுள் லைன் போட்டிருந்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி அகெயின் அதே அளவில் கேப் விட்டு ஒரு லைன். தேர்ட் ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரே மாதிரி இருக்கணும். லைன் கோணையாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் பெருசாக லைன்ஸ்லாம் நீளமாக போட்டு பண்ணிங்க அப்படின்னா தான் ப்ராக்டிஸ் பண்ண நல்லாயிருக்கும். நீங்கள் சின்னதாக லைன்ஸ் போட்டு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர்றது? ஷார்ட் ஹம்ஸ் போட்டாச்சு. அடுத்து யூ, இந்த ஷேப் பிக் ஹம்ஸை அப்படியே தலைகீழா யூ போடுற மாதிரி போடணும். ஓகேங்களா? பிக் ஹம்ஸ். ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக இப்படி ஒரு லைன் லைட்டாக ரொம்ப டார்க்காக போட்டுறாதீங்க. இப்போ தெரியுதா? சும்மா டாட் 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 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ போடுறேன் பாருங்கள். ஒரே அளவில் வர்றதுக்காக தான் இந்த டாட் டாட்டை வைக்கிறோம். ஓகேங்களா? தென் நீங்கள் ஃபுல்லாகவே போடணும். தென் பக்கத்தில் லைட்டாக ஒரு கேப் விட்டு ஒரு லைன். தென் அதுக்கு பக்கத்தில் சேம் டபுள் லைன் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒட்டிடக்கூடாது லைன். அகைன் அந்த மேலே போட்ட 4 லைன்ஸ் கீழே போட போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த கேப்பில் என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். போட்டிருப்பீங்கன்னு ஞாபகம் இருக்கோ? இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இது ஒரு பார்டர் லைன் டிசைன். ஓகேங்களா? இதில் நீங்கள் இன்னொரு டிசைன் என்ன பண்ணலான்னா, இந்த ஹம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த யூ, அதுக்குள்ளே டாட் வைக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அதுலேயே இப்படி சின்ன யூ போட்டு இப்படி ஷேட், சின்ன யூ போட்டு ஷேட். இப்படியே பிளெயினாகவும் விடலாம். ஓகேங்களா? அந்த யூலே இந்த 2-3 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? தென் என்ன பண்ணுவீங்க? இப்போது இந்த லைனை ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா? தென் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் அதுக்கு மேலேயே அகைன் இப்படி ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தெரியுதுங்களா? தென் கீழே அகைன் ஷார்ட் ஹம்ஸ்.
டபுள் ஷார்ட் ஆர்ம்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி நான் போட்டிருக்க அதே மாதிரி போடக்கூடாது. எனக்கு வெறும் யூ போட்டு ஒரு லைன் பார்டர் லைன் போடணும். செகண்ட் டாட் வச்ச மாதிரி இன்னொன்று போடணும். இந்த மாதிரி ஷேட் பண்ண மாதிரி இன்னொன்று போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். நீங்கள் நான் இப்படி போட்டிருக்கிறத அதே மாதிரி போட்டு எனக்கு சென்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, தென் செகண்ட் ஒன் பார்த்துடலாம். சேம் இதே மாதிரி போட்ட மாதிரி 4 லைன்ஸ் போட போகிறோம். லைன்ஸ் எப்படி ஃபோன் பேப்பரை டச் பண்ணி மேலே லைட்டாக தூக்கி இப்படி விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் லைன் கிடைக்கும். ஓகேங்களா, தென் அதே மாதிரி இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி லைன் ரொம்ப அழகாக போடுறீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அழகாக வரும். எல்லாமே பொறுமையாகவே லேர்ன் பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் வேண்டாம். இப்போ என்ன பண்ணணும், சேம் இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, தென் ஷார்ட் ஆர்ம்ஸ். இப்போ இந்த யூ போட்டோம் இல்லையா, இங்கே அதே இப்படியும் போட போகிறோம். இப்படி எப்படின்னு பாருங்கள், இப்படி. ஓகேங்களா, பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஃபர்ஸ்ட் அதுக்கு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி தலைகையில் அப்படி ஒரு யூ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்படி மேலே பார்த்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போடணும். தென் கீழே ஓகேங்களா, தென் கீழே ஒரு லைன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. லைட்டாக இந்த கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் இப்படி ஃபில் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு சென்ட் பண்ணணும். தென் இந்த கேப்புக்குள்ளேயே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் எப்பயும் போல் இங்கே ஷார்ட் ஆர்ம்ஸ். இன்னொரு லேயர். ஓகேங்களா, தேர்ட் ஒன் பார்த்துடலாம். புரிஞ்சுதா? ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பொறுமையாகவே போடுங்க. லைன்லாம் இந்த மாதிரி வரணும். ஓகே, நீங்கள் பெருசாக போட்டால் தான் லைன் உங்களுக்கு இவ்வளோ இப்படி நீட்டாக அழகாக வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் எல் ஷேப் வச்சு போட போகிறோம். இப்படி ஒரு எல் போட போகிறோம். சேம் இந்த மாதிரி 7 மாதிரி எப்படின்னு பார்த்துடலாம். சேம் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒரு 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. என்ன பண்ண போகிறோன்னா, கீழே இந்த அளவு கேப் விட்டு கீழே எல் ஃபர்ஸ்ட் வந்து எல் ஷேப் போட்டுக்கோங்க.
பக்கத்துலேயே இப்படி அகைன் மறுபடியும் லைட்டாக கேப் விட்டு சேம் நல்லா அப்படி கரெக்டாக வரணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே ஒரு லைன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஹம்ஸ் வச்சு முடிச்சிடுறோம். எப்பயுமே கீழே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப டபுள் ஹம்ஸ் கொடுத்துருங்க, டபுள் லேயர் ஹம்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th ஒன். இதெல்லாமே நீங்கள் எனக்கு ஃபுல்லாகவே நீங்களும் இப்படி பாதியோடு நிப்பாட்டக்கூடாது. அது வந்து இவ்வளோண்டு, இப்போ நான் இவ்வளோ பெரிய லைன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இத்தினூண்டு தான் போடுறீங்க, இவ்வளோ தான் போடுறீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் ஆகும்? ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும் போட போட. ஓகேங்களா? அப்படி போட்டு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து வி ஷேப்பில் இப்போ ஒரு பார்டர் லைன் பார்த்துடலாம். இப்படி ஓகேங்களா? அதிலே சேம் தலைகீழாக வர மாதிரி ஃபர்ஸ்ட் சேம் எல்லாத்துலேயும் விடுற மாதிரி இப்படி ஒரு சின்ன கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. வி எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்குன்னு பாருங்கள். ஒன்று சின்னது பெருசு மாலை போடக்கூடாது, எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வி சின்னதாக, அதுக்குள்ளே இன்னொரு வி சின்னதாக. ஓகேங்களா? இப்படி போடலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்று மட்டும் போடலாம். இப்போ இந்த மாதிரி போட்டதில் இந்த சின்ன வீல ஷேட் பண்ணிடுங்க, ஃபில் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டிங்கன்னா இது ஒரு டைப்ஸ் ஆஃப் டிசைன். ஓகேங்களா? இப்போ வீலே வந்து இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. தென் இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல ஷேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டைப்ஸில் எனக்கு லைன்ஸ் ஃபுல்லாகவே வரணும். அடுத்து நெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்டரில் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போட்டு இந்த டைப்பையும் எனக்கு போடணும். ஒரே பார்டரில் இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா? தென் லாஸ்ட் ஃபினிஷிங்கில் ஹம்ஸ் போட்டுருங்க, டபுள் லேயர் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூ இருக்கும் இல்லையா, இந்த டைப் தான் பார்க்க போகிறோம். சேம்
இப்போ நான் இப்படி போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப்பும் கரெக்டாக வரும். இப்படி போட்டுட்டிங்க ஒரு லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் கரெக்டாக வரும். அப்படி இல்லை இந்த லைன் போடாமல் நீங்கள் வந்து சும்மா இப்படி இப்படி போட்டிங்கன்னா ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி வரும். ஸோ இந்த லைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்படி போடுறதா இருந்தாலும் சரி, இந்த ஷேப் போடுற எந்த ஷேப் நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட் வந்து கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தென் பக்கத்துலேயே இது ஒட்டியே இந்த கர்வ் வந்து இப்படி வரும். நல்லா இப்படி உள்ளே கொண்டு போய் இப்படி கொண்டு வாங்க. இப்படி உள்ள ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்காக தான் அந்த கர்வ் வந்து நல்லா உள்ளே இழுத்து விட சொன்னேன். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகம்ஸ் போட்டிங்களே, அந்த இப்படி இப்படி போட்டு ஃபீல் பண்ணல, அந்த மாதிரி ஆயிரும். ஒன்னோட ஒன்று கோன் வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உள்ளே போய். ஓகேங்களா? அவ்வளோ. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷார்ட் ஹம்ஸ் வச்சு முடிக்கிறோம். ஓகேங்களா? அகைன் இன்னொரு லேயர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும் பார்டர் லைன்ஸ். இதெல்லாம் பேசிக் பார்டர் லைன்ஸ் தான். நம்ம அட்வான்ஸ் பார்டர் லைன் வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். இது பார்ட் 1, பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகேங்களா? சின்னதாக இந்த அளவு மட்டும் லைன் போட்டுக்கோங்க. பெருசாக வேண்டாம், சின்னதாக அப்படி போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேசிக் எலமெண்ட்ஸில் சர்க்கிள் லைன் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே இது பர்ஃபெக்டாக போட்டிருந்தீங்க. இப்படி அதெல்லாம் ஒன்றில் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஒன்றில் ஃபில் பண்ணாமல் அகைன் வர்றதில் ஃபில் பண்ணி அப்படி போட்டிருப்பீங்க. இப்போ அதே தான் சேம் இங்கே போட போகிறோம். அதுக்காக தான் இந்த லைன் வந்து சின்னதாக போட்டது. ஓகேங்களா? இப்போது இதில் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? தென் இந்த டபுள் லேயர் ஹம்ஸ் போட்டு முடிக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இப்போது ஸ்பைரல் பார்த்துருப்போம் இல்லையா? ஸ்பைரல் எப்படி போடணும்? இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு ஸ்டார்டிங்கில் அதை ஜாயின் பண்ணி விட்டு உள்ளே ஒரு கர்வ் கொடுத்து இங்கே ஒரு டாட். ஸ்பைரல் பார்த்துருப்போம் இல்லையா? சேம் அதை தான் இங்கே போட போகிறோம். நீங்கள் நிறைய பேர் வந்து எப்படி போட்டிருந்தீங்க, இதை இப்படி தான் போடணும். நீங்கள் எப்படி போட்டிருந்தீங்கன்னா இப்படி போட்டு இதை ஒட்டாமல் இப்படி வந்து இப்படியெல்லாம் போட்டிருந்தீங்க. இப்படியெல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணிங்கன்னா, இப்போ பார்த்துக்கோங்க, அட்லீஸ்ட் இப்படி ஒரு லே 1 2 3வது ஒரு லேயில் வந்து டாட் வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி போட்டு இப்படி வச்சு இப்படி டாட் வச்சிட்டிங்க, அவ்வளோதான். இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். பார்க்கலாம். சேம் இதே மாதிரி போடுங்க. கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் போடணும் கண்டிப்பாக. சாரி, நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? தென் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. இந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அப்போ தான் ஸ்பைரல் மாதிரி தெரியும். இந்த கேப்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கோடு வச்சுருங்க, கோட் போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. தென் அகைன் ஒரு கோட் ஹம்ஸ் வச்சு முடிச்சிருங்க. டபுள் லேயர் ஹம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஒரு லைன், சின்ன கேபிட் லைன் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த கர்வ், இந்த மாதிரி ஒரு வளைவு, இங்கே டாட், இப்படி டாட்ஸாக வச்சு இதில் போட போகிறோம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்படி ரொம்பலாம் இப்படி 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 இப்படிலாம் வளைஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. அழகாக இப்படி எல்லாமே ஒரே இதில் தான் வரணும். ஓகேங்களா. போட்டுடலாமா. டாட் டாட் நல்லா இப்படி வைங்க. இப்படி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்படி 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 இப்படிலாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா. டாட் நல்லா இப்படி கோன் இப்படி தூக்கி பிடிச்சி வைங்க. ஓகேங்களா. தென் கீழே லைன் போட்டுருங்க. இந்த லைனில் ஃபில் பண்ணிடுங்க. தென் ஹம்ஸ் வச்சு முடிச்சிருங்க. ஷார்ட் ஹம்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் again line, நீங்களும் இந்த மாதிரி சின்னதாக போடக்கூடாது, நீங்கள் பெருசாக தான் போடணும். இதெல்லாம் பாதியிலே விடக்கூடாது, ஃபுல்லாகவே தான் போடணும். ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்னா வைன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஷேப் நீங்கள் போட்டிங்க இல்லையா, இப்படி சேம் இந்த கர்வ் வந்து இந்த இடத்துல அந்த லீப்ஸ் இப்படி போட்டிங்க இல்லையா, சேம் அதை தான் இதில் போட போகிறோம். எப்படி இப்படி இப்படி தானே போட்டிங்க, நிறைய பேர் அதை அழகாக போட்டிருந்தீங்க. ஓகேங்களா. அதுதான் இதில் போட போகிறோம். அப்புறம் இந்த வளைவு, இந்த கர்வ். இப்போது இந்த இடத்துல சின்ன சின்னதாக ஓகேங்களா. கீழே ஒரு லைன் போட்டு அகைன் கீழே ஒரு லைன், அகைன் இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு டபுள் ஷார்ட் ஹம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேங்களா. எப்படி இப்படி ஒரு கர்வ் கொஞ்சம் அகலமாகவே கொடுத்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் இன்னொரு டைப்னா இந்த டியர் ட்ராப்ஸ் வச்சு நீங்கள் போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் சேம் லைன், இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஷார்ட் ஹம்ஸ்,
இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஹம்ஸ் போட்டோம் இல்லையா, இதுக்கு கீழே எப்படி போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் நேற்று பார்த்தோம் இல்லையா, தின்னாக ஒரு ஸ்டெம் போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விட்டோம் இல்லையா, சேம் அதை தான் இங்கே போட போகிறோம். எப்படி தின் லைன் ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விட்டுறணும். ஓகேங்களா, அதையவே இப்படி கீழே பார்த்து போட போகிறோம். தின் லைன் போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விட போகிறோம். ஓகேங்களா, இப்படி லைன் தின்னாக ஒரு லைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி கீழே விட்டுருங்க. அவ்வளோதான். போய் இதில் லைன் போடுறதில்ல, இந்த கேப்பில் இந்த கர்வ் கொண்டு போகணும். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேங்களா, அப்புறம் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தென் கீழே ஒரு லைன், அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு ஷார்ட் ஹம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. டபுள் லேயர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலக்கும் இந்த இடத்துல ஒரு லைன் போடுங்க. அதுக்கு கீழே கேப் விட்டு சேம் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு லைன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா வைன்ஸ் கிளாஸில் இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி டியர் ட்ராப்ஸ் இப்படி கொடுத்தோம் இல்லையா, அண்ட் லீவ்ஸும் கொடுத்தோம் இல்லையா, ஒரு ட்ராப் லைன் போட்டு இப்படி அதுதான் இதில் போட போகிறோம். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரியர் ட்ராப்ஸ் அப்போ இப்படி என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி இங்கே அழகாக கொண்டு வந்து இப்படி நீட்டிங்கன்னா தான் அது அழகாக இருக்கும். நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இப்படி டாட் வச்சு இப்படி இழுத்து விட்றீங்க, அது தப்பு. இப்படி தான் போடணும், இதான் கரெக்ட். ஓகேங்களா, இன்னொன்று என்னென்னா இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்படி டாட் வச்சுக்கோங்க, இப்படி லைட்டாக இங்கே கீழே இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கீழே மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணவும் வேண்டாம், நீங்கள் லைன் போடவும் வேண்டாம், அந்த ட்ராப்லேயே வந்து நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்படி போட்டு பார்க்கலாம். இப்போ என்ன போட போகிறோன்னா டியர் ட்ராப்ஸ் போட்டு பார்ப்போம். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். டியர் ட்ராப்ஸ் ஆனால் நிறைய பேர் அழகாக போட்டிருந்தீங்க டியர் ட்ராப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இதை போட்டு ஒரு பார்டர் லைன் போடணும். நெக்ஸ்ட் எனக்கு இதை போட்டு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, நான் ஒரே இதில் போடுறேன். ஒரு லைன் ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விட்ருங்க. கீழே ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விட்ருங்க. அவ்வளோ, ரொம்ப ஈஸி. அப்படி இல்லை எனக்கு வரல அப்படின்னிங்கன்னா நான் டாட் வச்சு இப்படி இழுத்து விட்டு இங்கே இழுத்து விடுங்க. பட் இதுக்கும் ஆனால் இந்த இடம் ரொம்ப இப்படி இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த டீ ட்ராப்ஸ் மாதிரியே ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். லைட்டாக அப்படி விட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த ஸ்டெம் கரெக்டாக அந்த கோடு மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ட்ராப்ஸ் வச்சு ஸ்டெம்ப் அளவுக்கு இப்படி இழுத்து விட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இப்படி ட்ராப்ஸ் வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்காது. இப்படி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்படி தான் போடணும். ஓகேங்களா, இந்த இடத்துல அகைன் லைன் போட்டு ஷார்ட் ஹம்ஸ் டபுள் லேயர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல ஒரு லைன் போடுறோம்.
தென் சேம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு லைன் போடுறோம். இந்த லைன் இந்த கேப்பு ஈக்குவலாக இருக்க மாதிரி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எப்படி சொல்லி கொடுத்துருந்தேன் போட்டு இந்த இடத்துல இப்படி தானே. இதே நீங்கள் லைன் போட்டிங்க அப்படின்னா எப்படி போடணுன்னா இந்த இடத்துல கோட். அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி தான். எப்படி வருதுன்னு பாருங்கள் என்னோட கை வளைவு. இப்போ இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வரேன். அதை தான் இப்போ இதில் போட போகிறோம். ஓகேங்களா, நல்லா பாருங்கள். நீங்கள் இப்படி லைன் போட்டுட்டு இப்படிலாம் போடக்கூடாது. ஓகேங்களா, இப்படி தான் போடணும். இப்படி போட்டிங்கன்னா தப்பு. இதுக்கு ஹம்ஸ்லாம் வேண்டியதில்லை, ஏன்னா நாங்கள் ஃபில் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா, நல்லா பாருங்கள். லைட்டாக அந்த சின்ன சின்ன கேப் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கேப் இருக்கக்கூடாது. இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்கள். இப்படி வந்து இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா, எப்படி கொண்டு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி ஒரு லீவ்ஸ் போட்டுட்டு இங்கே இவ்வளோ கேப் வரக்கூடாது. ஓகேங்களா, இப்படி வரக்கூடாது. இதோடு இப்படி தொட்டு இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்து போட்டிங்கன்னா தான் கரெக்ட். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். அப்போ தான் லீவ்ஸ் அழகாக இருக்கும். இப்போ இந்த சைட் ஓகேங்களா, இப்படி தான் போடணும். ஓகேங்களா, தென் இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுருணும். ஓகேங்களா, தென் இங்கே ஒரு லைன், இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டு இங்கே ஷார்ட் டர்ம்ஸ் டபுள் லேயர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாட் எப்படி வைக்க சொல்லியிருந்தேன். கோன் இப்படி வச்சு இப்படி ஒரு லாங் ப்ரெஸ், கோன் இப்படி இங்கே வச்சு லாங் ப்ரெஸ், கோன் பேப்பரை டச் பண்ணி ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக சர்க்கிள் ஷேப்பில் ஒரு டாட்ஸ் வந்துடும். ஓகேங்களா, சேம் அதை தான் இங்கே வைக்க போகிறோம். கோன் பேப்பரை டச் பண்ணி ஒரு லாங் ப்ரெஸ். ஓகேங்களா, தென் என்ன பண்ண போகிறோம், கீழே ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல இந்த கர்வ் வரணும். ஓகேங்களா, தென் இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுருங்க. தென் லைன்ஸ் போட்டு டபுள் லேயரில் ஷார்ட் டர்ம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஓகே, இது எல்லாம் தான் பேசிக் பார்டர் லைன் டிசைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம கிளாஸ் 8ல் பார்ட் 1 தான் பார்த்துருக்கோம். பார்ட் 2 வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் பார்டர் லைன் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கிளியர் பண்ணிடுறேன்.
தென் என்னன்னா இந்த மாதிரி ஷீட்டில் எதில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் இந்த மாரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன் போட்டிங்க அப்படின்னா தான் இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா ஒன்று இப்போ இந்த லைன் வந்து இப்படி போடுறீங்க, ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் இங்கேருந்து வரும், இங்கே தேர்ட் லைன் இங்கேருந்து இப்படி வரும். உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா தான் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் லைன் போடுறப்ப. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து லைன்ஸ்லாம் போட்டு எனக்கு ஃபுல்லாகவே சென்ட் பண்ணு. இந்த பாதியிலலாம் விடக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் எனக்கு வந்து 5 டைம்ஸ் நீங்கள் போட்டு சென்ட் பண்ணணும். இந்த ஒவ்வொரு பார்டர் லைன்ஸ் இப்போ 13 பார்டர் லைன்ஸ் போட்டிருக்கோமையா, அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் 5 டைம்ஸ் எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.